அழிப்பு இளைப்பாற்றல். அழிப்புனா என்னன்னா இளைப்பாற்றல். நம்ம நாள்தோறும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? நமக்கு ஓய்வு தேவையில்ல. ஓய்வுக்காக நம்ம நாள்தோறும் என்ன பண்ணுறோம்? இரவில் தூங்குகிறோம். அங்கே தூக்கம் என்பதே ஒரு நாள்தோறும் இறத்தல் பிறத்தலுக்கு சமம். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்னார். அதுவே நம்மளுடைய மரணத்துக்கு ஒத்திகை தான். அதெல்லாம் டெய்லி தூங்கி தூங்கி எழுந்திருக்கிறோமே, இறந்து பிறக்கிறோம். அப்போ அது எதுக்காக கொடுக்குறாரு? இப்போ நம்மளே சொல்கிறோம்ல, நல்லா தூங்கி எழுந்திருப்பா. அப்போ தான் இப்போ நம்ம வீட்டிலேயே பையன் வந்து ஒரு பரீட்சை நேரத்தில் என்ன சொல்கிறோம்? நல்லா தூங்குப்பா, நைட்டு காலையில் 4 மணிக்கு எழுப்பி விடுறேன். நல்லா தூங்கினா தான் உனக்கு மைண்டு வந்து ஃப்ரீ ஆகும், ரிலாக்ஸ் ஆகும், அப்போ தான் படிக்க முடியும்னு சொல்கிறோம்ல. அது எதற்காக? இளைப்பாறுவதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ அதே போல் தான் இந்த அழித்தல் என்பதும், இந்த உடம்புல கருவி கிரணங்கள் எல்லாம் என்ன ஆகும்? ஒரு 70 வயசு ஆயிடுச்சுன்னா என்னாச்சும்? கண்ணு தெரியல, காது கேட்கல, உடல் தளர்ந்து போச்சு. திரும்ப அடுத்தது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு உடம்பு தர போகிறார் சாமி. அப்போ அதுதான் சொன்னாங்க, அழிப்பு இளைப்பாற்றல், ஆக்கம் அவ்வவர் கண்மம், எல்லாம் கழித்திடல் நுகரச் செய்தல், காப்பது கண்ம ஒப்பில் தெளித்திடல், மலங்கள் எல்லாம் மறைப்பு அருள் செய்தி தானும், பழிப்பொழி பந்தம் வீடு பார்த்திடின் அருளே எல்லாம் என்பது சிவஞான போதம். இது அதுக்கு சிவஞான சித்தியார் சொல்கிறாங்க, எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றும். நீங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எல்லாமே அருள் தான். அதான் சொன்னார், எக்கிரமத்தினாலும் இறைவனுடைய செயல் அருளே, எல்லாம் திருவருள் அப்படின்னு சிவஞான சித்தியார்னு சொன்னாங்க. சிவப்பிரகாசத்திலும் ஏற்ற இவை அரண் அருள் அப்படின்னு சிவப்பிரகாசத்தையும் சொல்கிறாங்க. சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம் மூன்றிலும் எல்லாம் இறைவனுடைய அருள் தான். அழித்தல் நீங்கள் எதுவும் நினச்சிக்கலாங்க, அழிக்கிறார் சாமி சொல்லுவாங்க இல்லையா? நடராஜ பெருமானை வீட்டில் வச்சுருக்கலாமா? ஆட்டங்கண்டுடும், ரொம்ப ஒரு 5 தொழில் ஆடுறாருன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இல்லை, நம்ம வாழ்க்கையே ஆட்டங்கண்டிடும் அவர் இல்லைன்னா. அதுதான் உண்மை. அப்போ அழித்தல் என்பது அவர் செய்யக்கூடிய கருணை, அது அருள், அது ஒரு இளைப்பாற்றலை தான் அது அழித்தலாக இறைவன் செய்கிறான் என்பதை நம் அடிப்படையாக புரிந்து கொள்ளணும். அந்த சிவப்பிரகாசத்தில் அந்த பாட்டுக்கு மதுரை சிவப்பிரகாசர் என்பவர் உரை செய்திருப்பார். அந்த உரை செய்யும்போது அந்த பாடலுக்கு உரையில் இந்த திருவம்பாவினுடைய 20வது பாடலை மேற்கோள் காட்டியிருப்பார். இறைவனுடைய அருளே என்பதை இந்த பாடலை, போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டுறலும் பொன்மலர்கள்னு இந்த பாடலை அங்கே எடுத்து மேற்கோள் காட்டியிருப்பார். அதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம், தோத்திரங்களுக்கு உரை காணும்போது சாத்திரங்களை கொண்டும், சாத்திரங்களுக்கு உரை காணும்போது தோத்திரங்களை கொண்டு நாம் பார்க்கணும். ரெண்டுமே நமக்கு 2 கண்ணு போல, தோத்திரமும் சாத்திரமும் நமக்கு 2 கண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதான் இப்போ எல்லா